ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடில் என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். பாரதி நான் இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வேணுட்டையும் சௌந்தர்யாட்டையும் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த டைமில் கரெக்டாக ஹெல்த் மினிஸ்டர் வந்து நான் தான் உங்களுக்கு அவார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணினேன், நான் இனிமேல் ரெகுலர் செக்கப்புக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரப்போகிறேன், நீங்கள் தான் இனிமேல் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு பாரதிகிட்ட சொல்கிறாரு. அதனால பாரதி வேறு வழியே இல்லாமல் நான் இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன் அப்படின்னு அவரே சொல்லிடுறாரு. அடுத்ததாக கண்ணம்மா இருக்கிற இடத்துல நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்ததாக பாரதி கண்ணம்மாவை கூப்பிட்டு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னோட அம்மா அப்பா சொல்லி தான் நீ இந்த வேலைக்கு வந்த அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. உனக்கு இந்த ஃபீல்டை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. கண்ணம்மா பாரதிகிட்ட சொல்கிறாங்க, இந்த வேலைக்கு நானாக முயற்சி பண்ணி தான் வந்தேன், வேறு யாரும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட வேலையை என்னையே பார்க்க விடுங்க, நான் உங்கள் வழிக்கு குறுக்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதியும் இப்போது யோசித்து பார்க்குறாரு, இவன் இங்கே வேலை பார்க்குறதுனால எனக்கு என்ன பயம், அவள் வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு நினச்சிட்றாரு. இனிமேல் பாரதி கண்ணம்மா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நிறையா வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.